ராகு ராசிக்குள்ள இருக்காரு அப்படின்னா நீங்க கெட்ட விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கெட்டதுல உங்க உச்சத்துல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா குரு பார்வை இல்ல. பகல் நேர டிராவல் பண்ணிக்கோங்க, இரவு நேர டிராவலை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல இந்த டைம்ல ஏதாவது கொஞ்சம் வீடு வாங்கலான் இருக்கோம், ஏதாவது லோன் போட்டு வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4-6 தொடர்பு இருக்கும்போது பேங்க்ல லோன் கிடைக்கும். ஆனா அது என்ன நடக்குன்னா அதிக கர்ம மூட்டை, பாவ கர்ம மூட்டை யாரு வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அவங்க கும்பத்துல பிறப்பாங்கன்னு ஒரு அமைப்புகள் உண்டு. அந்த பாவத்தை இந்த பிறவியில நீங்க யாருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாறுறீங்க, யாருக்கெல்லாம் நகையை கொடுத்து ஏமாறுறீங்க, யாருக்கெல்லாம் உங்க சொத்தை கொடுத்து ஏமாறுறீங்களோ போன பிறகு நீங்க அவங்க கிட்ட கடன் பட்டிருக்கீங்க அப்படிங்கறது தான் உண்மை. இன்னொரு பிறவி இருக்குன்னு கூட உங்களுக்கு அமைப்புகள் உண்டு. அது நம்ம ஜெனட்டிக்கா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கர்மா பதிவுல பார்க்கக்கூடியதான். அவங்களுக்கு இன்னொரு பிறவி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிறவில எல்லா கர்மாவையும் கழித்து முடித்து விட்டு அடுத்த பிறவில அது மண் விளக்கு வாங்கிட்டு போய் 5 இழுப்ப எண்ணெயில வெள்ளை திரி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் ஒரு கும்பம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ராசி. கும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறைவனோட கலக்கக்கூடிய ஒரு ராசி. கொஞ்சம் லேட் ஆகும், கர்மாவை கழிப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையா இருங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கும்ப ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இன்னும் எவ்வளவுதான் அடிக்க முடியுமோ அடிங்க அப்படின்னு சொல்றது போல, வடிவேல் போல அந்த சந்தில வச்சு குத்துறாங்க, இந்த சந்தில வச்சு அடிக்கிறாங்க, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றது போல கும்பராசியினுடைய நிலை இப்போ அப்படிதான் இருக்கு. இது நான் ஒரு காமெடிக்காகவும் இதுக்கெல்லாம் சொல்லல, யதார்த்தமான உண்மைகளை நான் சொல்றேன். ஏன்னா ராகு உங்க ராசிக்குள்ள, குரு இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தார், இப்ப குரு கீழே வந்துட்டார். ஜூன் மாசம் உங்களுக்கு குரு கடக ராசிக்கு வந்துட்டார். சோ கும்பராசி இன்னும் கவனமா இருக்கும், சீக்கிரம் வைரல் படுத்திடும். ராகு ராசிக்குள்ள இருக்குது அப்படின்னா நல்லது விஷயம் செஞ்சீங்கனாலும் நல்லபடியே காமிச்சு கொடுத்துருவார். ராகுக்கு 2 குணம் இருக்குதுங்க. தெய்வ சக்தியும் ராகு கிட்ட இருக்கு, அசுர சக்தியும் ராகு கிட்ட இருக்கு. நீங்க நல்லவனா பாத்தீங்கன்னா ராகு ரொம்ப நல்லது செய்யும், கெட்டவனா பாத்தீங்கன்னா அதை விட கெட்டவன் யாருமே இல்லைன்னு செஞ்சுட்டு போயிடும். அது நம்மளை இயக்குறது தான். நமக்குள்ள, அதாவது ராசிக்குள்ள ராகு இருக்காருன்னா ராகு நமக்குள்ள இருக்காருன்னு எடுத்துக்கணும். அப்போ நீங்க நல்ல விஷயங்களும் தெய்வ வழிபாடுகளும் அதிகமா செஞ்சீங்கன்னா அதற்கு தகுந்தது போல அதுல கொண்டு போய் உங்களை உச்சத்துல உட்கார வச்சிடும். அதனுடைய எண்ணங்கள்ல கொண்டு போய் உச்சத்துல உட்கார வச்சிடும். தெய்வ சக்தி உள்ள இறக்கிடும். நம்மளுக்கு செயல்படக்கூடிய இந்த 7 சக்கரங்கள் உங்களுக்கு ராகுதான். நம்மளுடைய சுவாதிஷ்டானம், மூலாதாரம் இதெல்லாம் இயங்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல பலமான ராகுவும் பலமான கேதுவும் இருந்தா மட்டும்தான் இந்த சக்கரங்கள் எல்லாமே இயங்கும். இந்த 2ல ஏதோ ஒண்ணு நல்லா இருந்து விட்டால் அதனுடைய இயக்கங்கள் தொடரும். 2மே நல்லா இல்லைன்னா அது பக்கமே நம்ம போக மாட்டோம். அப்ப ராகு நம்ம ராசிக்குள்ள இருக்கும் பொழுது ராகு தான் நம்மளுடைய மூச்சு. நம்மளுடைய மூச்சு எல்லாமே ராகு தான். நம்ம விடக்கூடிய அந்த மூச்சை அடக்கினால், பேச்சை நிறுத்தினால் சர்வமும் சித்தியாகும் அப்படிங்கிறது தான். மூச்சுங்கிறது ராகு, நம்மளுடைய பேச்சுங்கிறது கேது. இது 2மே நம்ம எப்போ தெளிவாக செய்யறோமோ அன்னையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்துமே வெற்றி. மற்ற கிரகங்களை விட ராகு கேதுக்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாஸ்தியா கிடைக்கும். இப்ப ராகு ராசிக்குள்ள இருக்காரு அப்படின்னா நீங்க கெட்ட விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கெட்டதுல உங்க உச்சத்துல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா குரு பார்வை இல்லை. இதனால குரு பார்வை இருந்துச்சு, இப்ப குரு விலகிட்டார். சோ ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு ராகுக்குண்டான உணவுகளை எடுத்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு ராகுக்குண்டான வழிபாடாக இருக்கக்கூடிய உக்கிர தெய்வ வழிபாடுகளாக இருக்கக்கூடிய துர்க்கை, காளி, பிரித்தியங்கரா, கால பைரவர் இவர்களுடைய வழிபாடு எடுத்துக்கணும். கும்பராசிக்கு இப்ப பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. அதை குரு பாக்குது, அது ஒரு பிளஸ் இருக்கு. நம்ம என்னதான் ராசியை குரு பார்க்கலனால ராசி அதிபதிய குரு பாக்குது, செய்ய வச்சுட்டு கடைசியில காப்பாத்திடும். அதுக்கு நம்ம போகவே வேண்டாம் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அதே போல 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 20ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டிலேயே இருக்காரு. அப்ப 3 குடையவர் 3ஆம் வீட்டிலேயே இருக்காருன்னு உங்க முயற்சிகள் கை கொடுங்க. நீங்க இவ்வளவு நாள் போட்ட எஃபர்ட்டை விட இப்ப நீங்க போடக்கூடிய எஃபர்ட் சக்சஸ் ஆகும். 20ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். நம்பிக்கையா இருக்கலாம். புதுசா ஒரு மாற்றம் நடக்க போகுது. விரைவில் நீங்க வளர்ச்சி அடையறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.
கொஞ்சம் கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஏதோ சொத்துக்கள் ஏதாவது வர்றதுக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க, இந்த காலகட்டங்கள்ல மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். அதே போல அவரே 10ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால தொழில் வளரப்போகுது. தொழில் ஸ்தானம் அருமையா இருக்க போகுது. தொழில்ல இருந்து வந்த இருள் எல்லாமே விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அப்ப தொழில் இருந்து வந்த இருள் விலகி இந்த குரு பார்வையால வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்கும்போது கண்டிப்பா தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள், மனக்குழப்பங்கள், பார்ட்னருக்குள்ள இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் வந்து 6ஆம் வீட்டுல இருக்காரு. 4 அப்படிங்கிறது ஆரோக்கியம், 6 அப்படிங்கிறது நோய். நல்லா புரிஞ்சுக்கணும். 4ங்கிறது அம்மா, 9ங்கிறது அப்பா, 4ங்கிறது உறவினர், 9 அப்படிங்கிறது குருமார்கள். சோ இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து கூட இவங்களோட உடல்நிலையில ஏதாவது பாதிப்புகள் வரும் இந்த மாசம். சோ அம்மா அப்பா உடல்நிலையிலையும் நீங்க கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் வண்டி வாகனத்துல, ஏன்னா ராசிக்குள்ள ராகு இருக்கும்போது வண்டி வாகனத்துல கொஞ்சம் இரவு நேர பயணத்தை இந்த மாதம் முக்கியமாக தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது. உங்க நேரம் அவர்களையும் மற்றவர்களையும் பாதிக்கலாம். சோ இந்த நேரத்துல இல்லாம கொஞ்சம் பகல் நேர டிராவல் பண்ணிக்கோங்க, இரவு நேர டிராவலை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதே போல இந்த டைம்ல ஏதாவது கொஞ்சம் வீடு வாங்கலான் இருக்கோம், ஏதாவது லோன் போட்டு வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4, 6 தொடர்பு இருக்கும்போது பேங்க்ல லோன் கிடைக்கும். சோ ஏதாவது நீங்க பேங்க் லோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் போய் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படுதுன்னா பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு இந்த மாசம் கண்டிப்பா இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடைக்குமே கிடையாது. அதே போல அவர் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால மேக்சிமம் கும்பத்துக்கு பாதகாதிபதி 9 தான். அப்பாவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஆகவே ஆகாது. அல்லது அம்மாவுடைய உடல்நிலை, அப்பாவுடைய உடல்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லது அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் கும்பராசிக்கு எப்பவுமே. இது வந்து இந்த பிறவினுடைய கர்மா, அதை மாத்தவே முடியாது. இதை கழிச்சுதான் போகணும். இந்த பிறவியில் நீங்க இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. சோ அதனால இப்ப அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது புதன். புதன் யாரு? உங்க ராசிக்கு 5, 8 குடைவர். அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்காருங்க. 5 குடைவர் 5 இருக்காரு. சரி, இவ்வளவு சொல்றோம்ல, அம்மா அப்பா சரியில்லை எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த மாசம் குலதெய்வம் நல்லா இருக்குல்ல, இப்ப குலதெய்வத்தை நீங்க புடிச்சுக்கலாம். 5 குடையவர் தான் குலதெய்வம். 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். அப்ப 5 குடையவர் 5ஆம் வீட்டுல இருக்குதுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு 22ஆம் தேதி வரைக்கும். அவரே 8ஆம் அதிபதி ஆகிறதுனால விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள். எங்காவது வெளியே பணம் கொடுத்துட்டு அந்த பணம் எல்லாம் வராம இருக்கு, அதெல்லாம் வந்துடும். நிறைய ஏமாந்திருப்பீங்கல்ல. கும்பராசி இயற்கையாகவே சொல்றேன்னு தப்பா நினைத்து கொள்ளாதீர்கள். நான் என்னுடைய குருவிடம் படிக்கும் பொழுது கும்ப ராசி, கும்ப லக்னத்திற்கு பெயரே வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம், அது புக்லயே, அவருடைய ஜோதிட புக்லயே எழுதப்பட்ட விஷயம். அது கும்பம் ஒரு கோமாளி ராசின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது வந்து கால புருஷனுக்கு பாதகாதிபதி ராசின்னு சொல்லுவோம். அதே போல அந்த ராசி தான் வந்து சனி பகவானுடைய ரொம்ப அதிகமான மூல திரிகோணம்னு சொல்லுவோம், பவர்ஃபுல்லான வீடு அப்படின்னு சொல்லுவோம். லாபத்துக்குண்டான வீடுதான். ஆனா அது என்ன நடக்குன்னா, அதிக கர்ம மூட்டை, பாவ கர்ம மூட்டை யாரு வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அவங்க கும்பத்துல பிறப்பாங்கன்னு ஒரு அமைப்புகள் உண்டு. அந்த பாவத்தை இந்த பிறவியில கழிப்பாங்க. நல்லா உழைப்பாங்க, மாடு மாதிரி உழைக்கும் கும்பராசி கும்பலக்கங்கள். எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துரும். அல்லது தானா அந்த சம்பாத்தியம் எல்லாம் விலகி நீங்க சம்பாரிச்சது எல்லாமே யாரோ ஒருத்தர் கொடுத்துருவீங்க. இதெல்லாம் போன பிறவில உங்களோட கனெக்ட் ஆனவங்கன்னு அர்த்தம். நீங்க யாருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாறுறீங்க, யாருக்கெல்லாம் நகையை கொடுத்து ஏமாறுறீங்க, யாருக்கெல்லாம் உங்க சொத்தை கொடுத்து ஏமாறுறீங்களோ போன பிறவில நீங்க அவங்க கிட்ட கடன் பட்டிருக்கீங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா அந்த கும்பத்துக்கு ஒரு பிளஸ் என்ன தெரியுங்க, நிறைய ஏமாந்து நிர்கதி இல்லாம நிற்கும் பொழுது அவங்க 40 வயசு வரைக்கும் கும்பத்துக்கு, இது வந்து ஆண் பெண்ணுக்கு வேறுபடும். ஆணுக்கு அப்படின்னா 40 வயசுக்கு மேல ஆண் கும்பம் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை பெறும். பெண் கும்பமாக இருக்குது அப்படின்னா 40 வயசு வரைக்கும் கண்ணீர் வடிக்காம ஒரு நாள் கூட தூங்காது, அவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கும். ஆனா 40 வயசுக்கு மேல தானா அது பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்க்கையை தேடி புறப்பட ஆரம்பிச்சு. பெண் கும்பமாக இருந்தால் ஒரு 38 வயசுக்கு மேல இருந்தே நம்ம பெண் கும்பத்துக்கு கணக்கு எடுத்துக்கலாம். ஆணுன்னா 40க்கு மேல, பெண்ணுக்குன்னா ஒரு 38க்கு மேல நம்ம கணக்கு எடுத்து 37க்கு மேலேயே கணக்கு எடுத்துக்கலாம். சோ வித்தியாசங்கள் இருக்கு. பெண்ணுக்கு ஒரு இது வந்து பொது பலன், பெண்ணுக்கு தனி பலன் இருக்கு, ஆணுக்கு தனி பலன் இருக்கு. சோ பொதுவாக கும்பம் அப்படிங்கிறது போன பிரிவினுடைய கனெக்டிவிட்டி இதுல வந்து இன்னொரு பிறவி இருக்குன்னு கூட உங்களுக்கு அமைப்புகள் உண்டு. அது வந்து நம்ம ஜெனட்டிக்கா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கர்மா பதிவுல பார்க்கக்கூடியதான். அவங்களுக்கு இன்னொரு பிறவி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிரிவுல எல்லா கர்மாவையும் கழித்து முடித்து விட்டு அடுத்த பிறவில இறைவனிடம் சரணடைந்து சரணாகதி அடையக்கூடிய ராசி கும்பராசி கும்பலக்கணம். சோ இப்ப குலதெய்வம் நல்லா இருக்குங்க. நம்ம இது ஒரு டாபிக்கா போயிடுச்சு. இந்த குலதெய்வம் நல்லா இருக்கு. சோ குலதெய்வம் நல்லா இருக்கும் பொழுதே நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும்.
குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கிறவங்கன்னு சொன்ன இல்லையா, அது 8ஆம் இடம் தான். அந்த பணம் திரும்பி வரக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணமும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஓரளவுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க வந்து உங்களுடைய பயணத்தை நீங்க நோக்கி போயிட்டே இருக்கீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். கும்பராசிக்கார கும்பலக்னக்கார கண்டிப்பா இந்த மாசம் குலதெய்வம் உங்க கூட இருக்குதுங்க. இனி அடுத்த வருஷம் தான் வரும் உங்க குலதெய்வம் இதே இடத்துக்கு. 5ஆம் அதிபதி 5 இருக்கிறது, குலதெய்வம் உங்க கூட இருக்கிறது அர்த்தம். இது பவர்ஃபுல்லான ரொம்ப இடம். சோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா பெரிய யோகம், பெரிய அதிர்ஷ்டம். குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். குழந்தைகள்னால மனக்கவலை பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் 5 இழுப்பு எண்ணெய், இழுப்ப எண்ணெய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மண் விளக்கு வாங்கிட்டு போய் 5 இழுப்ப எண்ணெயில வெள்ளை திரி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் விலகும். குலதெய்வம் உங்க கூடவே வந்துரும். குழந்தைகள் ரீதியாக இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது சூப்பரா வரும் அப்படிங்கறத உண்மை. இது வந்து இந்த மாசம் நீங்க பண்ணுங்க. பணவரவு எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கும்பம் இருக்கும். கும்பராசிக்கு முதல்ல வந்து அதாவது கும்பம் சனி பகவானுடைய ராசி. சனிக்கு குரு யாருன்னா காலபைரவர் தான். கும்பராசிக்கு மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய கும்ப வீட்டில் ஓடி வந்து அங்க என்ன கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் உங்களுக்கு பாதிப்புல இருக்கு அப்படின்னா அந்த கிரக ரீதியாக உணவுகளையோ, அந்த கிரக ரீதியான காரகங்களையோ, அந்த கிரக ரீதியான பூக்களையோ, சோ இது மாதிரி சில காரகங்கள் இருக்கு. அதை வந்து நீங்க காலபைரவருக்கு சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உடனே அது நிவர்த்தி ஆகும், உடனே அது செயல்படும். நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும். மோடிஜிக்கு கூட நம்ம பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜிக்கு கூட கும்பத்துலதான் குரு இருப்பார். சோ அவருக்கு பேரே வந்து உங்களுக்கே தெரியும் என்ன பேருன்ட்டு. சோ கும்பத்தில் ஒரு கும்பம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ராசி. கும்பம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இறைவனோட கலக்கக்கூடிய ஒரு ராசி. கொஞ்சம் லேட் ஆகும், கர்மாவை கழிப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையா இருங்க. 40க்கு மேல பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். 40க்குள்ள 35க்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்ப கண்டிப்பா 40 வயசுக்கு மேல உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. இளவேசனி நடக்கிறதுனால கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் இளவேசனி காலகட்டங்கள்ல தான் உங்களுடைய கர்மா கழியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் இளவேசனியில மட்டும்தான் பாவ கர்ம மூட்டைக்குண்டான அந்த பலனையும் வலியும் வேதனையும் கண்ணீரும் கண்டிப்பாக கழியும். அதை கழித்த பின்புதான் நிம்மதி, வளர்ச்சி, சொத்துக்கள், குடும்பம், குழந்தை அப்படிங்கறதெல்லாம் போகும். அதனாலதான் காலபுருஷனுக்கு நிறைய விஷயங்கள் வச்சு கொண்டு போறாங்க. கேது சுக்கரன் சொல்லி ஒண்ணு கொண்டு போறாங்க. சோ கும்பம் கொஞ்சம் ஆன்மீகம், இறை வழிபாடு, ஜோதிடம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ராசிங்கிறதுனாலதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சோ நல்ல அமைப்பு இருக்குங்க, நம்பிக்கையா இருங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, சூப்பரா இருக்க போறீங்க. கொஞ்சம் நான் சொன்னது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுல 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 15ஆம் தேதிக்கு மேல அவரும் 5ஆம் வீட்டுக்கு வந்துருவார். சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியம் 15ஆம் தேதி மேல ஓரளவு தெளிவாயிருக்கீங்க. 15ஆம் தேதிக்கு மேல 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது குழந்தைகள்னால இருந்து வந்த மனக்கவலைகளும் விலகும். குழந்தைகள் ஏதாவது புதுசா ஏதாவது அடாப்ட் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இந்த மாசம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அல்லது ரெண்டாவது குழந்தை வேணும், 3வது குழந்தை வேணும், குழந்தைக்கு ஏதாவது நாங்க இது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா சில பேர் கேட்பீங்க இந்த வருஷம் நல்லா இருக்குமான்னு. சோ அப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரருக்கும் குழந்தை ஒரு அதிர்ஷ்டமான குழந்தைய பிறக்கிறதுக்குண்டான ஒரு மாதமாகும். உங்க குலதெய்வமே உங்களுக்கு குழந்தைய பிறக்கிறதுக்குண்டான ஒரு மாதமும் இந்த மாதம் அப்படிங்கறதா கும்பராசிக்கு ஒரு அமைப்பு. நன்றி. இதெல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.